Taste the Daily. திமுக ஆட்சியில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட காவிரி நீர் வழங்கும் திட்டம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் செயல்படுத்தி பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் உறுதி. 724 கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அதிமுக ஆட்சியில் வழங்குவதற்காக திட்டமிட்டு 40% பணிகள் முடிக்கப்பட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிகளுடன் இந்த திட்டம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்து இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் எலச்சிபாளையம் பரமத்தி ஒன்றி செல்கின்ற 726 குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஆம்லேட்டில் கூட கஞ்சாவை கலக்கி கொடுப்பதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் இளைஞர்கள் சீரழிவதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா விற்காத இடமே இல்லை. கஞ்சா பல வடிவத்தில் வந்துட்டு சாக்லேட்ல வந்திருக்குதான், என்னன்னு தெரியல. இப்ப இன்னைக்கு பார்த்த ஆம்லெட்ல அதை கலக்கி போட்டு கொடுக்குறாங்களா? ஆம்லெட் போடுறாங்க பாருங்க, அதுல கூட கலக்கி இந்த கஞ்சா போதை கலக்கி அந்த உணவு பரிமாறுவதாக பத்திரிகை செய்தி. ஆக எவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாவட்டத்தில் இருக்கும் அமைச்சர் கூட ஸ்டாலினை பார்க்க முடியாது. ஆனால் நான் முதல்வராக இருந்தபோது சாதாரண தொண்டர் கூட என்னை சந்திக்க கூடியவனாக இருந்தேன். ராசிபுரத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இருக்கிற அமைச்சர் கூட ஸ்டாலின் பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? கேட்டு பாருங்க. இந்த அமைச்சரை எத்தனை முறை இங்க இருக்கிற திமுக அமைச்சர் நேரடியா போய் திரு ஸ்டாலினை சந்திச்சாருன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சாதாரண தொண்டன் கூட கிராமத்திலிருந்து வருகின்றவர்கள் கூட என்னை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவனாக இருந்தேன். திமுக ஆட்சியில் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் சிறுமிகள் முதல் பாட்டியம்மா வரை பாதுகாப்பு இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க அதிமுக அரசு அமைய மக்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் புரட்சித் தமிழர் வேண்டுகோள். பருப்பு உயர்ந்தாச்சு, என்ன விலை உயர்ந்தாச்சு, மக்களுக்கு வாழ முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்படி அவள ஆட்சி தேவையா? தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுக்கு அதிமுக அரசு வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெற நீங்கள் துணை நிற்க வேண்டும். தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக பச்சை பொய் பேசும் ஸ்டாலினுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனை கொடுப்பீர்களா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் திமுகவால் இனி ஆட்சிக்கு வர முடியாது எனவும் புரட்சித் தமிழர் ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு காலத்தில் 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10,50,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னாங்க. சேந்தமங்கலத்தில் வேலை கிடைச்சிருக்குதா? பொய் தானே. ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனை கொடுப்பீங்களா? ஜிஎஸ்டி அமைப்பு எளிமைப்படுத்தப்பட்டு 4 விகிதங்களிலிருந்து 5% மற்றும் 18% என 2 விகிதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இது குறைந்த வருமானம் உள்ளோருக்கு நிவாரணம் தரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் பேட்டி. இன்னைக்கு மோடி ஐயா கைடன்ஸ்ல 18லேருந்து 5 வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம், 12லேருந்து 5க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம், 12லேருந்து சூனியத்து கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றத நம்ம கவனிக்கணும். இதனால இந்த 140 crore பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட் குறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு குறைக்கப்படும்? 1% இல்ல, 0.5% இல்லைங்க, கிட்டத்தட்ட 10, கிட்டத்தட்ட 13% வரைக்கும் குறைச்சிருக்கும்.
ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதிகள் கனவிலும் நினைக்காத பாடத்தையும் எதிரிகளுக்கு நமது பதிலடியின் வலிமையையும் காட்டினோம். 1965ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள் உடனான கலந்துரையாடலின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். மத்திய அரசு கொடுமைப்படுத்திக் கொண்டிருப்பது போலவும் தமிழகத்திற்கு உரிமையை திமுக தான் வாங்கித் தருவது போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஸ்டாலின் ஏற்படுத்தி வருகிறார். ஊழலில் மலிந்து இருக்கிற திமுக ஆட்சியை 2026ஆம் ஆண்டில் நிச்சயமாக தொடர விடமாட்டோம் என்றும் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் தேநீரில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 34 வயது இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். பொம்மை முதல்வர் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்தும் அவலம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 13 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 15 வயது சிறுவன் மற்றும் இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினர். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடரும் நிலையில் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலினோ விளம்பரத்தில் திளைத்து வருவது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் சாடல். சென்னை வடபழனியில் வீட்டில் அத்துமீறி நுழைந்து தனியாக இருந்த 17 வயது சிறுமியான கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் அரசின் அலங்கோல ஆட்சியால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னையில் வேலை கிடைக்காத விரக்தியில் மெத்தபெட்டமைன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பொறியியல் பட்டதாரிகள் சிக்கினர். வெளிநாட்டு முதலீடுகளால் பல லட்சம் வேலை வாய்ப்புகள் காகிதத்தில் மட்டுமே கணக்கு காட்டும் பொய் மாடல் ஸ்டாலின் அரசால் இளைஞர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ள அவலம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தோல் கழிவுகளை ஏற்றி வந்த லாரியில் கஞ்சாவை கடத்தி வந்த 2 பேரிடமிருந்து 2 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழ்நாட்டை குப்பை தொட்டியாகவும் போதைப் பொருட்களின் கூடாரமாகவும் மாற்றிவிட்டு மண் மானம் காப்பதாக ஸ்டாலின் வசனம் பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் சாடல். ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டி பகுதியில் 156 கிலோ புற்றுநோய் தரும் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த திமுக சார்பு பேரூராட்சி அவைத் தலைவர் விஜயகுமார் திங்களூர் போலீசாரால் கைது. பறிமுதல் செய்த குட்கா புற்றுநோய் உட்பட உயிருக்கு கேடு தரும் நோய்களுக்கு காரணம் என சுகாதார வட்டாரங்கள் எச்சரிக்கை விடுக்கும் நிலையில் போதைப்பொருள் விற்பனையில் திமுகவினரே நேரடியாக ஈடுபட்டு சமூகத்தை அழிக்கும் நிலையில் உள்ளனர் என்ற குற்றச்சாட்டு மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புளியம்பட்டியில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் பெங்களூருவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 280 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் சந்தையாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திருமணத்தை மீறிய உறவை கண்டித்த கணவனை கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பர் சிக்கினர். வயிற்று வலியால் இறந்துவிட்டதாக மனைவி நாடகமாடிய நிலையில் உறவினரின் புகாரால் உண்மை அம்பலம். திருவாரூரில் திருமணத்தை மீறிய உறவை கைவிட மறுத்த மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பரை ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டிய கணவர் சிக்கினார். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடைபெற்ற இந்த துணிகர சம்பவமே ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதற்கு சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் மருத்துவமனை மருத்துவர் அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக செவிலியர் குற்றச்சாட்டு. பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவர் மதனகோபால், அவரது மனைவி அமுதவள்ளி, உறவினர் மோகன், திமுக நிர்வாகி சிவஞானம் ஆகியோர் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற சொல்லி மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட செவிலியர் புகார். மதனகோபாலும் அவர் தம்பியும் என்னையும் என் கணவரையும் கொலை மிரட்டல் வைக்கும் வகையில் எங்களை பார்க்கில் மிரட்டினார்கள். நாங்கள் பார்க்குக்கு போன செய்தி இவர்கள் யார் மூலமாகவோ தெரிந்து கொண்டு எங்களை பின்தொடர்ந்து மாலை நேரத்தில் எங்கள் மிரட்டியது எங்களுக்கு மிகவும் பயமாக இருந்தது. பழனியிலிருந்து ஓடிவிட வேண்டும், இங்கு இருக்கக்கூடாது. நீங்கள் அவருடைய சமுதாயத்தின் பெயரை சொல்லியும் என் கணவரின் சமுதாயத்தின் பெயரை சொல்லியும் மிகவும் அசிங்கமாக பேசி நடந்து கொண்டார்கள். என்னுடைய துப்பட்டாவை இழுத்து மிகவும் கேவலமாக நடந்து கொண்டார் டாக்டர் மதனகோபால். கோவையில் ரயில்வே தண்டவாளத்தில் ஆண் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக 6 பேர் சிக்கினர். மகாராஷ்டிராவிலிருந்து சட்டவிரோதமாக குழந்தையை தத்தெடுத்து வந்தபோது உடல்நிலை சரியில்லாமல் குழந்தை உயிரிழந்தது விசாரணையில் கண்டுபிடிப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மூதாட்டியிடம் தங்க சங்கிலியை பறித்து சென்ற வழக்கில் சிக்கியவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கையாடல் செய்த ராமநத்தம் காவல் ஆய்வாளர் பிருந்தா ஆயுதப்படைக்கு மாற்றம். மக்களை காக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெற்று வசனம் மட்டுமே பேசும் ஸ்டாலின் ஆட்சி என்று ஒழிகிறதோ அன்றே நாட்டிற்கு விடியல் ஏற்படும் என மக்கள் கடும் சாடல். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே கடையில் பொருட்கள் வாங்குவது போல வந்து கத்தியை காட்டி மிரட்டி இளம் பெண்ணிடம் 2.5 சவரன் தாலி செயினை பறித்து சென்ற வழக்கில் 3 சிறார்கள் உட்பட 7 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பட்ட பகலிலேயே துணிகரமாக கொள்ளையடிக்கும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ரயில் நிலையம் அருகே நடைபயிற்சி சென்ற மூதாட்டியிடம் 10 சவரன் தங்க நகையை பறித்து சென்ற கொள்ளையன். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை, கொள்ளை, வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே உம்பலப்பாடி ஊராட்சியில் கோவிலின் பூட்டை உடைத்து அம்மனின் வெண்கல சிலை மற்றும் தங்கத்தாலி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் குற்றங்களின் கூடாரமாக மாறியுள்ள அவலம். சென்னை அண்ணா நகரில் ஓய்வு பெற்ற நீதிபதியின் வீட்டில் 13 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் சிறிதும் அச்சமின்றி கொலை, கொள்ளை போன்ற கொடூர செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வாழைக்குறிச்சி கிராமத்தில் நாய்கள் கடித்து குதறியதில் 10 ஆடுகள் உயிரிழப்பு. நாய் கடித்து மனிதர்கள் மற்றும் வளர்ப்பு விலங்குகள் நாள்தோறும் உயிரிழந்து வரும் நிலையில் இன்னும் எத்தனை உயிரிழப்புகள் நிகழ்ந்தால் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த விடிய அரசு நடவடிக்கை எடுக்கும் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. சென்னை சேலையூர் அடுத்த சந்தோஷ்புரத்தில் உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையிலான போக்குவரத்து போலீசார் விதிமீறிய வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க நூதன முறையில் லஞ்சம் வாங்கிய அதிர்ச்சி வீடியோ. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கடமையை மறந்து கையூட்டு பெறுவதிலேயே கராராக இருப்பதால் சாலைகளில் விதிமீறும் வாகனங்களால் விபத்துக்கள் பெருகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கடிக்க வந்த நாயை கம்பை கொண்டு விரட்டி அடித்த அரசு மருத்துவரை வீடு புகுந்து கடுமையாக தாக்கி நாயின் உரிமையாளர்கள் வெறிச்செயல். தாக்குதலில் படுகாயமடைந்த மருத்துவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சாலையில் நடந்து செல்பவர்களை நாய் கடிக்க விரட்டுவதாக தெரிவித்தும் உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வீட்டு நாய் வெறி பிடிச்ச மாதிரி போர் வர எல்லா டைம்லையும் கடிக்குதுங்க. 4-5 தடவை என்னையவே கடிக்க வந்திருக்குது. இதை வந்து நான் அந்த வீட்டோட ஓனர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி இந்த நாய்க்கு சரியில்லை, இந்த நாய்க்கு எதோ வெறி பிடிச்சிருக்கு, இதை பாருங்கள், இதை அடிக்கடி கடிக்க வருது அப்படின்னு நான் சொன்னேன். தகவல் சொன்னதுக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாங்க. பேசிட்டு அடிக்கிறதுக்கும் கூட முயற்சி பண்ணாங்க. மறுபடியும் அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து கேட்ட கேள்வி இல்லாமல் என்னை போட்டு ரொம்ப கீழெல்லாம் படுக்க போட்டு தரையில் இழுத்து ரொம்ப முகத்தில் குத்திட்டாங்க. கோவையில் அரசு பேருந்தில் ஏறிய பெண் தூய்மை பணியாளர்களை பின்னால் வரும் ஓசி பேருந்தில் வருமாறு கூறி இழிவுபடுத்திய ஓட்டுநர். உதயநிதி கூறும் பிங்க் பேருந்தில் பெண்கள் இழிவுபடுத்தப்படுவது தொடர்கதையாகும் நிலையில் ஸ்டாலின் அரசு கைகட்டி அதை வேடிக்கை பார்ப்பதாக பெண்கள் ஆவேசம். சென்னை, மதுரை, கோவை மற்றும் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 4 மருந்தியல் கல்லூரிகள் வெறும் 3 பேராசிரியர்களுடன் செயல்படுவதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் அபாயம். மருந்தியல் கல்லூரிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்காத செயலற்ற ஸ்டாலின் அரசு தனியார் கல்லூரிகளுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் குளமாக மாறி தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் ஆபத்து. மது அடிமை மறுவாழ்வு வார்டு முன் கழிவுநீர் குளமாக மாறியுள்ள நிலையில் விளம்பர வெறியர் அமைச்சர் மாசு நடைபயிற்சியில் மட்டும் மூழ்கியிருக்க மக்கள் நோயில் சிக்கி தவிக்கும் அவலம். மழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கி மக்கள் அவதிக்குள்ளாகும் நிலையில் மாநகராட்சிக்கு வரவழைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட மழைநீரை வெளியேற்றும் டிராக்டர்கள் ரிப்பன் கட்டிடத்தில் காட்சிப் பொருளாக இருக்கும் அவலம். போட்டோ ஷூட்டுக்காக கொண்டுவரப்பட்ட டிராக்டர்களும் பணியாளர்கள் தங்குமிடம் உணவு வசதியின்றி இருப்பதுமே நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு சாட்சி என சென்னை மக்கள் ஆதங்கம். தமிழகம் முழுவதும் இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சலால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் வைரஸ் மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை. சென்னையில் மழைநீருடன் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதே வைரஸ்கள் பரவலுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத வருடாந்திர தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யாத 474 அரசியல் கட்சிகளின் பதிவுகளை நீக்கியது இந்திய தேர்தல் ஆணையம். கடந்த மாதம் 334 அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள 42 கட்சிகள் உட்பட நாடு முழுவதும் 808 அரசியல் கட்சிகளின் பதிவுகளை தேர்தல் ஆணையம் நீக்கி அதிரடி உத்தரவு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, பெருந்துறை, மின்னக்காட்டு வலசு ஆகிய பகுதிகளில் உள்ள கொப்பரை கொள்முதல் நிலையங்களில் 4 நாட்களாக வருமான வரித்துறை சோதனை. கொப்பரை கொள்முதல் செய்யும் நிறுவனங்களுக்கு இந்தியா முழுவதும் கிளைகள் உள்ள நிலையில் சோதனைக்கு பிறகு வரி ஏய்ப்பு, முறைகேடுகள் குறித்த ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டுள்ளதா என்ற விவரம் தெரிவிக்கப்படும் என வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படுவதுடன் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிப்பு. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சியுடன். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்கியதில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் திடீர் சாலை மறியல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த தங்கத்தாளி, உண்டியல் பணம் கொள்ளை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்ற பெண் கைப்பையில் வைத்திருந்த 33 சவரன் தங்க நகைகளை திருடிய இளைஞர் சிக்கினார். தமிழகத்தில் ரயில், பேருந்துகளில் பெண்களிடம் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே எறும்பு திண்ணியை வேட்டையாடி அதன் செதில்களை விற்க முயன்ற தீயணைப்புத்துறை காவலர் உட்பட 2 சிக்கிய நிலையில் ஒருவர் தப்பியோட்டம். நிர்வாக திறனற்ற ஆட்சியில் கையில் கிடைத்த குற்றவாளியை கூட முறையாக பிடிக்க திறனில்லாத அளவிற்கு ஏவல் துறை திராணியற்று இருப்பதாக மக்கள் கடும் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல் ஆலத்தூரிலிருந்து அகரம்சேரி செல்லும் தற்காலிக மண் சாலை தொடர் கனமழையால் பாலாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அவலம். நிரந்தர பாலம் கட்ட நிதி ஒதுக்கியும் பணிகள் தொடங்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி, கிருஷ்ணகிரியில் செப்டம்பர் முதல் 27 புதிய டெங்கு பாதிப்புகள் பதிவாகி மக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் டெங்கு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் டெண்டர்கள் மூலம் திமுக உடன்பிறப்புகள் தங்கள் உண்டியலை நிரப்புவதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக சட்டமன்றத்தில் 216 கோடி ரூபாய் திட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் நடைமுறையில் பயனடைவது திமுக உடன்பிறப்புகளின் வீடுகளே என்றும் மீனவர்களின் வீடுகள் காலியாகத்தான் உள்ளன என்றும் மீனவர்கள் குற்றச்சாட்டு. மீன் உரம், கடற்பாசி வளர்ப்பு, வலை பின்னுதல் என பட்டியல்கள் நீளும் நிலையில்
திட்டங்கள் எல்லாம் விளம்பரத்திற்காக மட்டுமே என்றும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கானது இல்லை என்றும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் மீனவர்கள் வேதனை. சென்னையில் முதியவர்களின் வீடுகளில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டத்தில் திமுகவினர் குறுக்கீடு செய்வதாக ரேஷன் கடை ஊழியர்கள் குற்றச்சாட்டு. செல்லும் இடமெல்லாம் திமுகவினர் உடன் வந்து அராஜகத்தில் ஈடுபடுவதால் தங்களால் சுதந்திரமாக பணி செய்ய முடியவில்லை என்றும் கூட்டுறவு இணை பதிவாளர்களிடம் புகார் அளித்தும் பயனில்லை என்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்தின் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் பள்ளி மாணவர்கள். திறனற்ற திமுக அரசு போதிய பேருந்துகளை இயக்குவதில்லை எனவும் இதனால் மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து பயணம் செல்லும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. ஈரோட்டில் கருங்கல்பாளையம், கொல்லம்பாளையம், சம்பத் நகர், மூலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக அமைக்காமல் மக்களை அவதிக்கு உள்ளாக்கிவிட்டு யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வசனம் பேசும் ஸ்டாலினுக்கு வெட்கமா இல்லையா என மக்கள் கேள்வி. மதுரை காமராஜபுரம் குமரன் குறுக்கு தெரு பகுதியில் தெருநாய் கடித்ததில் படுகாயமடைந்த 7 வயது சிறுமிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள திருநாய்களை பிடித்து நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரம் செய்வதில் விடியா ஸ்டாலின் அரசு கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டத்தில் இரவு பெய்த மழையால் வலங்கைமான் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஆண்டுதோறும் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைவதால் ஈரப்பதம் பார்க்காமல் நெல்மணிகளை கொள்முதல் செய்யவும் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். குறுவை நடவு செய்திருந்தது மொத்தமாக இல்லாமல் காற்று மழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சூழலில் இன்றைக்கி அறுக்கிறதா இருந்தது. இன்றைக்கி எல்லாம் தண்ணியில் முழுகி கிடக்கு. இது தொடர்ச்சியாக போன முறையும் இதே மாதிரி தான் நாங்கள் இதே சம்பாவுக்கு இதே மாதிரி தான் தண்ணியில் முழுகி ஒன்றுமே பண்ண முடியாமல் போய் சூழல் ஏற்பட்டுச்சு. இப்போ குறுவைக்கும் இதே மாதிரி சூழல் இருக்குது. இயற்கை சூழலில் நாங்கள் மாட்டி இந்த மாதிரி இருக்கோம். அரசாங்கம் இதை உடனே கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணுங்கிறத வலியுறுத்தி கேட்குறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மழை நீர் குளம் போல் தேங்கியதில் காய வைத்திருந்த நெல்மணிகள் சேதமான அவலம். ஸ்டாலின் மாடல் அரசு தங்களை நாள்தோறும் வஞ்சிப்பதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் தேங்கியுள்ள மழை நீரை உடனே அகற்ற கோரிக்கை. நெல் ஒன்று வெட்டினது எல்லாம் மழை தேங்கி உள்ள வந்துச்சு. உள்ளே வரவே முடியல, வெள்ளை காடாக்குது. ஒரு வண்டி வர முடியல, ஒரு வண்டி போக்குவரத்து எதுவுமே இல்லை. கேட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுவோம். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யாததால் அங்கு விவசாயிகள் அடுக்கி வைத்துள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகும் அவலம். திறனற்ற திமுக அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் வியர்வை சிந்தி பல மாதம் உழைத்து சாகுபடி செய்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் கோவிந்தநல்லூர் பகுதியில் பாசன வாய்க்காலில் மண்டியுள்ள ஆகாய தாமரை செடிகளை இயந்திரம் மூலம் அகற்றாமல் குறைந்த அளவிலான தொழிலாளர்களை மட்டும் வைத்து அகற்றும் திமுக அரசுக்கு விவசாயிகள் கண்டனம். பருவமழை நெருங்கும் நேரத்தில் போர்க்கால நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் விடியா திமுக அரசு ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் சுணுக்கம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை. இது ஆகாய தாமரை கொண்டு ஆகாய தாமரையை வாய்க்கால் ஆட்களை கொண்டு எடுப்பதற்கு எந்த விதமான சாத்திய கூறும் கிடையாது. உடனடியாக இயந்திரம் மூலம் இந்த வாய்க்காலை தூர்வார வேண்டும். தமிழக அரசு இதில் முழு கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. திருச்சியில் ஆவின் மூலம் பால் கொள்முதல் நிலையம் திறக்காததை கண்டித்து விவசாயிக்கு பாலால் அபிஷேகம் செய்து நூதன முறை போராட்டம் நடத்திய விவசாயிகள். தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்களிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு விடிய அரசின் அதிகாரிகள் துரோகம் இழைப்பதாக பால் உற்பத்தியாளர்கள் கடும் தாக்கு.
தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்களிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு விடிய அரசின் அதிகாரிகள் துரோகம் இழைப்பதாக பால் உற்பத்தியாளர்கள் கடும் தாக்கு. பிரைவேட்ல வித்தா காசு கிடைக்குங்கிறதுக்காக திறக்க மாட்டேங்குது. பிஆர் லாபம் வரும்ல, பிரைவேட் காரன் கொடுத்துருவான்ல. இப்ப என்ன பிரைவேட்னா 24 ரூபா தான் எங்கிட்ட வாங்குறான், அரசாங்கத்தினா 34 ரூபா. அதனால பிரைவேட்டுக்கு சாதகமா இந்த திறக்க மாட்டேங்கிறாரு. இங்க கலெக்டர் போன மீட்டிங்ல சொன்னா செஞ்சு தரேன்னாரு, இது வழி செய்யல. அதனால இந்த போராட்டம் நடத்துறோம். பாலை ரோட்ல ஊற்றி தலையில ஊற்றி எங்களுக்கு பாலை இது இந்த வாரமும் செய்யலைன்னா தொடர்ந்து வாரம் இங்க பாலை ஊற்றும் போராட்டம் நடத்தும். தமிழகத்தில் திடீர் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்ட காரணம் திமுகவினர் அதிக அளவில் உரம் பதுக்கியதுதான் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த சட்டவிரோத பதுக்கல் விவசாயிகளின் பயிர் உற்பத்தியையும் சந்தை விலையையும் பாதித்துள்ள நிலையில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. போட்டியாளர்களின் தவறான பிரச்சாரத்தால் தர்பூசணியின் விலை வீழ்ச்சியடைந்து கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இழப்பீடு இல்லை என விடிய அரசு திட்டவட்டமாக கூறியதால் செங்கல்பட்டு விவசாயிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. திமுக அரசின் திறமையின்மையால் அடுத்த ஆண்டு விளைச்சல் ஆபத்தில் உள்ளதாக விவசாயிகள் எச்சரிக்கை. ஆன்லைன் பட்டப்படிப்புகளில் சேரும் முன் கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை மாணவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டுமென யுஜிசி அறிவுறுத்தல். அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் குறித்த பட்டியலை இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளவும் ஏற்பாடு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் பங்கு பெறுவோரின் முக அடையாளத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் சரிபார்க்க ஆணையம் முடிவு. வெளிப்படையான முறையில் தேர்வுகளை நடத்த இந்த முறை பெரிதும் உதவும் என்பதால் வரும் காலங்களில் அனைத்து தேர்வுகளிலும் இந்த முறையை பின்பற்ற திட்டம். வரும் 22ஆம் தேதி முதல் ஏற்கனவே இருப்பில் உள்ள மருந்துகளையும் 5% வரியின் கீழ் குறைந்த விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் என இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்கம் அறிவிப்பு. மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு அதிரடியாக குறைத்ததை அடுத்து குறைக்கப்பட்ட வரிக்கேற்ப மருந்துகளை பொதுமக்கள் உரிமையுடன் கேட்டு வாங்கலாம் என அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய தாமதமானதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையின் தரம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நும்பல் பிரதான சாலையில் மழைநீர் கழிவுநீருடன் குளம் போல் தேங்கி நிற்பதால் லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி. புதிதாக சாலை அமைக்க பூமி பூஜை போட்டு பல மாதங்கள் ஆகியும் விடியா திமுக அரசு அதிகாரிகள் சாலை அமைக்காததால் தேங்கியுள்ள மழைநீரில் பள்ளம் எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் அச்சத்துடன் செல்வதாக மக்கள் வேதனை. அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 33வது நாளாக சென்னையில் உள்ள அனைத்து பணிமனைகளிலும் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். விடியல் தருவதாக கூறி தங்கள் வாழ்வை இருட்டில் தள்ளிய ஸ்டாலின் அரசுக்கு எதிராக 22 பணிமனைகளில் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பை பதிவு செய்யும் பணியாளர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் பட்டியலின மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்திய ஆற்று நீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க இயலாத விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆற்று நீரில் கழிவுகள் கலப்பதையும் கமிஷன் பெற்றுக்கொண்டு அனுமதிக்கிறதா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 400க்கும் மேற்பட்டோர் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டம். கடந்த சில மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாதது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஒப்பந்த தொழிலாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தனியார் கல்லூரியின் பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் பேருந்தை இயக்கி அரசு பேருந்து மீது மோதி விபத்து. அரசு பேருந்தில் பயணித்த 7 பெண்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எலும்புக்கூடாக காட்சியளித்த அரசு பேருந்து.
விழுப்புரத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்த பரிதாபம். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே குடிபோதையில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஓட்டுநரால் சாலையோர முட்புதருக்குள் புகுந்து விபத்திற்குள்ளான தனியார் பள்ளி வாகனம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் புழக்கம் பெருகியுள்ள நிலையில் பள்ளி வாகனங்களையும் ஓட்டுநர்களையும் அரசு அதிகாரிகள் முறையாக கண்காணிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் புதிய கட்டுமானங்களுக்கு இடையூறாக உள்ள ஆங்கிலேயர்கள் கல்லறைகளை அகற்றுவது தொடர்பான வழக்கு. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் மற்றும் தொல்லியல் துறை அடுத்த 4 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் மட்டுமே PTA எனப்படும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளாக இருக்க தகுதியானவர்கள் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. படிப்பை முடித்து வெளியேறிய மாணவர்களின் பெற்றோர் பதவியில் தொடர்வதை அனுமதிக்க முடியாதென அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல்களை வெளியிட ஆணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 82,320 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 60 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 10,290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பழமையான பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து ஐஸ்வர்ய சிவன் உள்ளிட்ட சில சிலைகள் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலுக்கு புறப்பட்டன. நவராத்திரி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் சிலைகள் எடுத்து செல்லப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் விமர்சையாக தொடங்கிய பிரம்மோற்சவ விழா. ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு பூஜைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி பெருமாள் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். அக்டோபர் 1 முதல் ஆதார் சேவைகளுக்கு கட்டணம் உயரலாம் என தகவல். முகவரி மாற்றத்திற்கு 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாகவும், புகைப்படம் உள்ளிட்ட புதுப்பிப்புகளுக்கு 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாயாகவும் உயர வாய்ப்புள்ளதாக தகவல். வருகிற 26ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று சென்னையில் மிதமான மழைக்கும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, தேனி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. மணிப்பூரில் ராணுவ வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்களை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு. பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். சிங்கப்பூரில் நடைபெற்ற இன்டர்போல் அமைப்பின் மாநாட்டில் ஆசிய குழுவின் உறுப்பினராக இந்தியா தேர்வு. இந்தியா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது சைபர் குற்றங்கள், மனித கடத்தல், பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட முக்கிய பாதுகாப்பு பிரச்சினைகளில் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவும் என சிபிஐ தகவல். மும்பையிலிருந்து 182 பேருடன் தாய்லாந்து நாட்டிற்கு புறப்பட்டு சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென வெடிகுண்டு மிரட்டல். சென்னையில் அவசரமாக தரையிறங்கிய இண்டிகோ விமானத்தில் சுமார் 3 மணி நேரம் முழுமையான சோதனை செய்த பிறகு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்த நிலையில் மீண்டும் தாய்லாந்து நாட்டிற்கு புறப்பட்டு சென்றது.
செப்டம்பர் 22 முதல் சிறு நடுத்தர கார்கள் 350 சிசிக்கு கீழ் உள்ள இருசக்கர வாகனங்கள், பேருந்துகள் மற்றும் லாரிகளுக்கு ஜிஎஸ்டி 28%-இலிருந்து 18% குறைகிறது. 45 நாள் பண்டிகை காலத்தில் 52 லட்சம் வாகனங்கள் விற்பனையாகும் என எதிர்பார்ப்பு. சூடானில் துணை ராணுவப் படையினர் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாவி மக்கள் 43 பேர் கொல்லப்பட்டனர். சூடானில் அல்புர்கான் தலைமையிலான ராணுவத்திற்கும் முகமது ஹம்தான் தலைமையிலான துணை ராணுவப் படைக்கும் இடையே அதிகார போட்டியால் நடைபெற்று வரும் மோதல்கள் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். ஐநாவின் காசா போர் நிறுத்த தீர்மானம் மீண்டும் தோல்வி. வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை தோல்வியடைய செய்தது அமெரிக்கா. ஆப்கானிஸ்தானில் மீண்டும் அமெரிக்க படைகளை குவிக்க ட்ரம்ப் திட்டம். இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், பக்ராம் விமானத்தளம் சீனாவிற்கு அருகில் இருப்பதால் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருப்பது அவசியம் என கருத்து. இந்தியா மற்றும் சீனாவிற்கு எதிராக அதிக வரி விதிக்கும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் பலனளிக்காது. இந்தியா, சீனா நாடுகள் அமெரிக்காவின் அழுத்தத்தை விட தங்கள் சொந்த நலன்களை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை பின்பற்றி வருவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் கருத்து.